அக்கா நிர்பந்தமாக பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு தான் போவேன்னு சொன்னேன், தான் அனுப்பி வச்சேன். நீ வீடெல்லாம் உறங்கி போகும். போய் நிற்கட்டு. உறவுகிட்ட இப்படி கூடியாடி இருந்தால் தான் அந்த பாசம் இருக்கும். நான் இப்படி பிரிஞ்சு தந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகி 16 நாள் தான் ஆகுது. இருந்தாலும் சொல்லுங்க. இல்லாட்டி வேண்டாம், நான் வேற ஒன்று கேட்பேன். இப்போ உங்களுக்கு ஒரு லாட்ரி அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கோடி. அப்போ ஒருத்தன் என்னை கடத்திட்டு போயிட்டு அந்த ஒரு கோடி கொடு, உன் பொண்டாட்டை விடுதேன்னு சொல்லின்னு வச்சுக்கொள்ளுங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரே நாளில் 2 லாட்ரி எல்லாம் அடித்தது பார்த்துக்க யாருக்கும். சொல்லுங்க. ராத்திரி சமையலுக்கு என்னத்தை வச்ச? ஏதாச்சும் உள்ளது வை. சப்பாத்தியும் கறியும் மதியா? என்ன ஆனாலும் அது எனக்கு பசிக்கவே இல்லை. இல்லாட்டி கொஞ்சம் மாவு இருக்கு ஃப்ரிட்ஜில், அதை வச்சு தோசை விடவா? நான் சென்னை இல்லை, எனக்கு பசிக்கவே இல்லை. அது பிள்ளை வேற இல்லாதேன்னு ஏதோ மாதிரி இருக்கு. ஏதாவது கொண்டு வா. இல்லாட்டி உச்சைக்கு உள்ள அந்த கறியும் சோறெல்லாம் இருக்கு, ஆனால் கொஞ்சம் வெள்ளம் ஒழிச்சு கஞ்சி ஆக்கி எடுத்துகிட்டு வந்தால. எத்தனை தடவை எனக்கு செல்லணுமே. இல்லாட்டி ஒன்று பண்ணுங்க, பரோட்டையும் கறியும் வெளியிலேருந்து வாங்கினா எனக்கு அந்த கறியை காலையில் தோசை கொடுக்கலாம். இப்போ இந்த சோறும் கறியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதுனால மத்தியானத்தில் தான் ஆகும் இல்லையா? அப்போ நினைச்சேன் இதுதான் நீ தூர கூட வந்து சொல்லி கொண்டு இருக்கேன்னு. போய் வாங்கிட்டு வாருங்கண்ணு. போகிறேன். இந்த கொஞ்சம் வேலை இருக்குது, அதை கூட முடிச்சுட்டு போகிறேன். எனக்கு ஒரே களைப்பாக இருப்பேன். நான் போய் படுக்கேன். போகாம சொல்லுங்க என்ன. ஐயோ ரொம்ப களைப்பாக இருக்கு, ஒட்டும் ஐயா. வாண்டலன்னா இங்கே செவிதலை காட்டு கிடக்க முடியாது. ஏதாவது சொன்னாளா? இல்லை. அப்படியே நீங்கள் பரோட்டா வாங்கும்போது கொஞ்சம் ரெடிமேட் சப்பாத்தி விட வேண்டிட்டாருங்க. நாளை ராத்திரிக்கு எடுக்கலாம் இல்லையா இந்த கறியை மதிய? ஐயோ ஒரே களைப்பாக இருக்கு. சொல்லுங்க, இனி படுக்கலாம் இல்லையா? நேரம் எத்தனாச்சு? 10 மணி இருக்குமா? 10 போகுது, படுக்கல. பிள்ளை எல்லாம் ஏதோ மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், அதான் ரொம்ப களைப்பாக இருக்கு. பார்த்துக்கோங்க, சடனாக அழிச்ச முடியல. என்ன நான் இருக்க செத்து போவேன், நீங்கள் வேறு கல்யாணம் பண்ணிடலாம். என்ன சட்டுன்னு பதில் சொல்லிட்டீங்க. யாராவது பார்த்து வச்சிருக்கீங்களா? பின்ன யாரு? எனக்கு ஆஃபீஸில் ஒரு பொண்ணு உண்டு, பார்த்துக்கு அறிவித்தாங்க. அதுக்கு கல்யாணமே ஆகலை. இப்போ 45 வயசு இருக்கும். ஆனால் பார்த்தா செல்லவே செல்லாது. அழகுன்னா அப்படி ஒரு அழகு, குணம்னா அப்படி ஒரு குணம். ஓ அப்படி போகுதா கதை? பிள்ளைகளுக்கு கூட தெரியும் அவளை. அன்னைக்கு நான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஐஸ்கிரீம் வாங்க வண்ட போனேன் இல்லையா, அவளை பார்த்தாப்பா அங்கே வண்டியில் வந்துட்டு இருந்தா. வண்டியெல்லாம் ஓட்டும் நல்லா. அவள் பிள்ளைகளை பார்த்த உடனே ஓடி ரெண்டையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து 2க்கும் சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எதெல்லாம் வாண்டி கொடுத்துவா. பிள்ளைகளுக்கு நல்லா பிடிச்சது ஆன்டின்னு. அப்போ இதுதான் இல்லையா உங்கள் செல்லில்? எப்போ அவள் தானே அந்த மெசேஜில் அனுப்பியது பியூட்டிஃபுல்னு? ஐயா அது பியூட்டிஃபுல்னு இல்லடி, பேட்டரி ஃபுல்லுன்னு வருது. யாருக்கு தெரியும்? அதை விடு, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இன்னைக்கு ஆகும். கோவிச்சாது அப்படியெல்லாம் யாரும் இல்லை, நான் சும்மா சென்னை. இல்லை நீங்கள் சும்மா செல்லுது. உங்கள் மனசில் எப்படி எல்லாம் இருக்குது. என்ன உங்களுக்கு பிடிச்சது எனக்கு தெரியும்.